முன்னாடியே சொன்ன எப்படி இருக்கிறார்? ஜீவ அப்பமா இருக்கிறார். அந்த ஜீவ அப்பமா இருக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸில அரைச்சி கொஞ்சம் குடிக்கணும். ஆமே, அப்படிதானே? இல்லையா? என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை, இந்த ஆகாரத்தை, இயேசுவை, அப்பத்தை நம்ம சாப்பிடணும். என்ன பண்ணணும்? வெளிப்படுத்த 1, 2, 3 வாசிக்க. வாசிக்கிறவன், நல்ல கவனிங்க, வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம், ஏசப்பா வரப்போற காலம், இந்த உலகம் முடிய போற காலம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? கேட்கணும், வாசிக்கணும், கேட்கணும், இதன்படி நடக்கணும். ஆமென். அதுல சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 1, 2 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்துல, வசனத்துல, பைபிள் வசனத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகல் இந்த வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை படிக்கணும், இதை கேட்கணும், இதை தியானிக்கணும். இந்த பைபிள்ல என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு, நான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? தியானிக்கணும், யோசிக்கணும், நினைக்கணும். நாம என்ன நினைப்போம்? என்ன நினைக்கிறோம்? சொல்லுங்க, என்ன நினைக்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்களை தான் நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? காலையில் எழுந்து என்ன சமைக்கிறது, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறது, நைட்டுக்கு என்ன சமைக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானே யோசிக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி யோசிங்க. நாளைக்கு எந்த அதிகாரத்தை மனப்பாடம் பண்றது, நாளைக்கு யாருக்காக, யார் கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்றது, இப்படி யோசனை வருதா? வருதா? வருது. ஆனா அதிகமா வரதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேங்கிற ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அதை யோசுவாக்கு என்ன சொல்றாரு பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வேகமா வாசிக்க பார்க்கலாம். பாருங்க, அழகா சொல்றாரு. நீ இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அப்படி நான் இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிட்டு அளந்து அளந்து கொடுப்ப. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்யறதுக்கு, வாழ்றதுக்கு நீ எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். வண்டியில போகும்போது கவனமா போறல, போறீங்களா இல்லைங்களா? சம்பளம் வாங்கி வரும்போது கவனமா வாங்கி வரல. காலைல ஒரு அம்மா சொன்னாங்க, சம்பளம் வாங்கி வந்தேன், அந்த சம்பளம் தொலைச்சிட்டேன். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். சொல்லணும், இந்த சம்பளத்தை வச்சு இதெல்லாம் கணக்கு போட்டு வந்துருப்பாங்க. அதுவும் இந்த மாசத்துல. ஆமையை சொல்லுங்க. ஆனால் போனவன மனசே உடைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கவனமா இருக்கல, எல்லாத்தையும் கவனமா இருக்கிறான்ல. இங்க என்ன சொல்றாரு ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து, நியாயப்பிரமாண புஸ்தகத்துல செய்ய கவனமா இருக்கும்படி மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானா, ஞானவானா, ஆண்டவருடைய பிள்ளையா நீ நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அப்பவும் வழியை என்ன பண்ணுவேன்? வாய்க்க பண்ணுவான். உனக்கு ஜெயம் கிடைக்கும், உனக்கு சமாதானம் கிடைக்கும், உனக்கு சந்தோஷம் கிடைக்கும், உனக்கு நிம்மதி கிடைக்கும்.
சத்தமாக அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கலன்னா எனக்கு கோபம் வந்துடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வேற எதுக்கும் எனக்கு என்ன பண்ண முடியல, கோபம் வரணும். ஆண்டவரை தேடலனா தான் நான் கோவப்படுவேன். ஆண்டவரை மதிக்கலனா தான் நான் கோவப்படுவேன். என்னை பற்றி பேசினா கூட நான் கோவப்பட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு நடுங்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அதுதான் சங்கீதம் 119 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் அழகா சொல்றாரு. வாசிக்க பார்க்கலாம், வேகமா வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, ஆமா, இது உள்ள வந்துடணும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எதுக்குள்ள வந்துடணும்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துடணும். கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த கூட்டத்துக்குள்ள ஐக்கியமாயிடணும். நீங்க தூரமா அந்த பக்கம் விலகி இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல கூட்டத்துல தான் உங்களை சேர்ந்திருக்க சொல்றேன் நான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அதே அதிகாரத்துல 105ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி நான் வாழணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், ஆண்டவரே உங்களுடைய